இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி நான் எதிர்பார்க்கவே பார்க்கலம்மா. உண்மையிலேயே வந்து அந்த விஜய் நல்லவர் தான் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி இப்படி சொல்ற? அப்படின்னோனே, இல்லம்மா அவங்க வீட்ல போயிட்டு வந்தோம்ல, அவங்க ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாம் எப்படி பத்திரமா வச்சிருக்காரு பார்த்தியா? அத பார்த்தோன்னேயா அவர் ரொம்ப நல்லவர்ன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு. இப்போவாது புரிஞ்சுக்கினியே. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி தான்டி அப்படின்னோனே, அப்போ கூட அவர் என்கிட்ட மட்டும் ஏம்மா அப்படி பேசுறாரு? என்கிட்ட ஏதோ வழியிற மாதிரியே எனக்கு தோணுச்சும்மா. அதனால தான்ம்மா அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அவர் பாசமா பேசியிருப்பாரு. அத போய் நீ தப்பா எடுத்துட்டு இருக்க அப்படின்னோனே, சரிம்மா ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு காவேரி போகிறான். எப்படியோ மாப்பிள்ளை பற்றி இப்போவாது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் சமைச்சு போட்டது, விஜய் வந்து பார்த்து பார்த்து கவனிச்சது, அதே மாதிரி குழந்தை கூட்டின்னு போயிட்டு அவங்க அம்மாவோட அந்த ட்ரெஸ் எல்லாம் காமிச்சது எல்லாத்தையுமே நினச்சி வச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோசிச்சுட்டு வந்து இவர் கொஞ்சம் நல்லவர் தான் போல் இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து யாரோ வந்து ஜன்னல் பக்கமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. பார்த்தா வந்து விஜயும் அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவும் அங்கே வந்திருக்காங்க, குட்டி காவேரியும். அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2 பேரும் எதுக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த டைமில் போய் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, ஹாப்பி பர்த்டே மேம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் பெரிய புக்கே ஒன்று கொடுக்குறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதாமா வந்துடுறாங்க. என்னடி என்ன ஆச்சு பார் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நடுராத்திரில் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னொன்னே, வாங்க தம்பி என்ன இந்த டைமில் அப்படின்னோடனே, இல்லை குழந்தை தான் ஆசைப்பட்டா பர்த்டே வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, மிஸ்ஸுக்கு பர்த்டே வாழ்த்து சொல்ல தான் வந்தீங்களா? வாமா அதான் பார்த்தேன் இப்போ வந்திருக்கீங்களே, நாளைக்கு பர்த்டே இல்லை அதான் நைட்டு 12 மணிக்கு சொல்லணும்னு நாங்கள் ரொம்ப பிளான் போட்டோம் அப்படின்னோடனே, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்றாங்க. கம்முன்னு இருடி, குழந்தை ஆசைப்பட்டா தானே வந்திருக்காரு அப்படின்றாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னோடனே, மிஸ் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் அவங்க சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து விஜய் வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தா காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்கட்டுலேருந்து காவேரி சின்ன வயசில் ஆசைப்பட்ட பழங்கள், அதுக்கப்புறமா பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே முன்னாடி வாங்கி கொடுத்த மாதிரியே விஜய் எல்லாத்தையுமே வாங்கி வந்திருக்காரு. அதை பார்த்து வந்து அப்படியே சாரதா வந்து கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. மாப்பிள்ளை ஞாபகமாக எல்லாமே வாங்கி வந்திருக்காரு. காவேரியும் மாப்பிள்ளையும் வந்து வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. என்ன மிஸ் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இதெல்லாம் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள். இது எப்படி உங்கள் அப்பாவுக்கு தெரியும், எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னோடனே, எல்லாம் நான் தாண்டி சொன்னேன் அப்படின்னு. ஏமா உன் வேலை தானே இது, எதுக்கம்மா இவ்வளோ பண்ண அப்படின்னோடனே, இல்லடி உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு குழந்தை கேட்டா அப்போ தான் சொன்னேன். ஆமாங்க குழந்தை தான் கேட்டா அதனால தான் அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் மிஸ்ஸுக்கு வாங்கி கொடுக்கணும் அவள் தான் சொன்னேன் அப்படின்னோடனே, யோசிக்கிறாங்க. ஏன்னா நீ தான் சொன்னியா அப்படின்னோடனே, ஆமாம் மிஸ் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் தான் வாங்க சொன்னேன் டேடியை அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அப்போ கேக்கும் வாங்கிட்டு வர்றாரு நம்ம விஜய். மிஸ் கேக் கட் பண்ணலாம் மிஸ் அப்படின்னோடனே, சரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஊதி வந்து கட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சரிடி தம்பிக்கும் கொடுடி அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வாய்க்குள்ள ஊட்ட வராரு. உடனே வந்து கையை எடுத்துட்டு ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்றாங்க. அடுத்து வந்து குழந்தைக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே மிஸ் நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படி சொன்னோன்னே, இதெல்லாம் பார்த்து கூட காவேரிக்கு எந்த ஞாபகமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. என்னடி ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அம்மா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, இதே மாதிரி எனக்கு இன்சிடென்ட் முன்னாடி நடந்த மாதிரியே தோணுது, ஏமா அப்படி தோணுது அப்படின்னோடனே, இதை தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்ருக்க தோணுதுன்னு, ஆனால் ஞாபகம் முழுசாக வரமாட்டேங்குதே. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தா ஞாபகம் வருது, அதுவும் முழுசாகவும் வரமாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறேன், மாப்பிள்ளையும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி இருந்தோம்மா நேற்று நைட்டு அவங்க 2 பேரும் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தது என்னால் மறக்கவே முடியாதுமா அப்படின்றாங்க. ஆமாடி எனக்கும் ஒன்றும் புரியல, ஏமா இப்படிலாம் பண்ணுறாரு அவர், குழந்தை கேட்டால் கூட அந்த நடுராத்திரியில் கூட்டிகிட்டு வருவார், அவங்க வரும்போது நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துட்டேன், ஆனால் அவர் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்றாங்க. என்னடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா மாப்பிள்ளையை பற்றி பேசுறதுக்கு அப்படின்றாங்க. போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனான்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து கங்கா, யமுனா, அதுக்கப்புறம் குட்டி பாப்பா, நம்ம நிவின் எல்லாருமே ஒன்றா வந்துடுறாங்க வீட்டுக்கு. அவங்கள பார்த்து அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நீங்களாம் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் பர்த்டே சூப்பராக கொண்டாட தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. கங்காவோட குழந்தைய அப்படி சித்தின்னு வந்து கட்டிக்கிறா காவேரியை.